நீங்க ஒரு முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். வெறும் 24 மாசத்துல அது 400 மடங்கா, அதாவது 40,000% வளர்ந்தா எப்படி இருக்கும்? அதுவும் சந்தை விலை ஏறுனதால இல்லாம உங்க கிட்ட இருக்கிற பங்குகளுடைய எண்ணிக்கை பல மடங்கா பெருகுனதால. ஆமா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான பார்வையில நம்ம அலசப் போற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்ஜிஎன்எஸ் திட்டத்தோட கரண்ட் இண்டெக்ஸ் 400. கரெக்ட். இது என்ன? அப்புறம் நம்ம வழக்கமா பார்க்குற நிஃப்டி 50, சென்செக்ஸ் மாதிரி குறியீடுகள்ல இருந்து இது எப்படி முற்றிலும் மாறுபடுதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. இப்போ இத புரிஞ்சுக்க நம்ம முதல்ல அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமா. அதாவது நாம சம்பாதிக்கிற வட்டிக்கு திரும்பவும் வட்டி கிடைக்கிற முறை தான் அது. இப்போ எல்ஜிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டோக்கனை ஸ்டேக் செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஸ்டேக்னா அந்த டிஜிட்டல் நாணயத்தை விற்காம பாதுகாப்பா லாக் செஞ்சு வைக்கிறது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அப்படி வைக்கும்போது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் சுமார் 0.3% ரிவார்டு உங்க அசல் தொகையோட தானாகவே இணைஞ்சிடும். ஒரே நிமிஷம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் அசல் தொகையோட சேருதுன்னா, இது ஒரு மாய மரம் மாதிரி இருக்கு. மாயமரம்னா எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு மரத்துல காய்க்கிற பழங்கள் திரும்பவும் விதையாகி, உடனே தானாகவே புதிய மரங்கள உருவாக்குற மாதிரி ஒரு கணக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த கரண்ட் இண்டெக்ஸ் 400 எத குறிக்குது? அது இந்த மாயமரத்தோட வளர்ச்சியை அளவிடுற ஒரு மீட்டர்னு சொல்லலாம். இப்போ திட்டம் தொடங்கின முதல் நாள்ல நீங்க ஒரு டோக்கனை ஸ்டேக் செஞ்சு ம். அதை எடுக்காம 24 மாசங்கள் அப்படியே விட்டிருந்தா அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா இன்னைக்கு அது 400 டோக்கன்களா பெருகி இருக்கும். அதத்தான் இந்த இண்டெக்ஸ் 400 குறிக்குது. ஓ! ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு 8 மணி நேரமும் வளருதுன்னா, நம்ம நிஃப்டி மாதிரி வழக்கமான சந்தேகங்கள் ஏன் இந்த முறைய பின்பற்றதில்ல? நல்ல கேள்வி. ஏன்னா நிஃப்டி 50 அளவிடுறது விலைய, அதாவது மார்க்கெட் பிரைஸ. சரி. இந்தியாவோட தலைசிறந்த 50 நிறுவனங்களோட பங்குகள் நாட்டோட பொருளாதாரம், உலகளாவிய நிலவரங்கள் இது எல்லாம் பொறுத்து ஏறும் இல்லனா இறங்கும். ஓஹோ! ஆனா இந்த எல்ஜிஎன்எஸ் இண்டெக்ஸ் நாணயத்தோட விலையை அளவிடுறதில்ல. மாறா டோக்கன்களோட எண்ணிக்கை வளர்ச்சியை மட்டுமே குறிக்குது. அட! அப்போ இந்த குறியீடு பண மதிப்ப நேரடியா காட்டாம, நம்ம கையில இருக்கிற டோக்கன்களோட எண்ணிக்கை பெருகுறத மட்டுமே காட்டுதா? இது பங்குச்சந்தை லாஜிக்ல இருந்து முற்றிலும் வேறொரு கோணமாச்சே! ஆமா, முற்றிலும் வேறதான். ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா ஒவ்வொரு நாளும் டோக்கன்களோட எண்ணிக்கை தொடர்ந்து பெருகிறதால இந்த குறியீடு எப்போதுமே மேல தான் போகும், கீழே இறங்காது. இவ்ளோ சொல்றீங்க. ஆனா நிஃப்டி 50 நிஜமான பொருளாதாரத்தையும், நிறுவனங்களோட லாபத்தையும் அடிப்படையா கொண்டது. இங்க எண்ணிக்கை கூடுது சொன்னி, ஒருவேளை மார்க்கெட்ல அந்த நாணயத்தோட விலை அதல பாதாளத்துக்கு சரிஞ்சா என்ன ஆகும்? நஷ்டம் வரும் தானேன்னு கேக்குறீங்க? ஆமா, பெரிய நஷ்டம் வரும் தானே! இங்க தான் இதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கணிதம் இருக்கு. கடந்த 10 வருஷங்கள்ல நிஃப்டி 50ஓட சராசரி ஆண்டு வளர்ச்சி சுமார் 12.9% மட்டுமே. சரி. 2018ல 3.1%, 2022ல 4.3%ன்னு மிக குறைந்த அளவுல வளர்ச்சி இருந்த காலங்களும் உண்டு. ஆமா. அந்த மாதிரி நெருக்கடியான நேரங்கள்ல சந்தை சரிஞ்சா நம்ம அசலே குறைய வாய்ப்பிருக்கு. கரெக்ட். ஆனா எல்ஜிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட்ல நாணயத்தோட விலை பாதியாகவே குறைஞ்சாலும் உங்க கையில 400 மடங்கு அதிக டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. ஆரம்பத்துல ஒரு டோக்கன் இருந்த இடத்துல இப்போ 400 டோக்கன்கள் இருக்கும். அததான் சொல்றேன். அந்த விலை வீழ்ச்சியால ஏற்படுற நஷ்டத்தை இந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை வளர்ச்சி முழுமையா ஈடுகட்டிடும். ஓ சூப்பர்! விலை பாதியா குறைஞ்சாலும் எண்ணிக்கை 400 மடங்கா இருக்கிறதால முதலீட்டாளர்கள் தொடர்ந்து லாபத்திலே இருக்க முடியும். இப்பதான் தெளிவா புரியுது. வெறும் விலை ஏற்ற இறக்கங்கள மட்டுமே நம்பி இருக்காம, ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா எண்ணிக்கையை பெருக்கிறதும் ஒரு வகையான பாதுகாப்பு வளையம் தான். ஆமா, கண்டிப்பா. விலை வீழ்ச்சியை கூட தாக்கு பிடிக்கிற ஒரு வித்தியாசமான முதலீட்டு உத்தியா இது செயல்படுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம கவனம் பெரும்பாலும் விலை என்ன அப்படிங்கறதுலயே இருக்கு. ஆனா எண்ணிக்கை எவ்வளவு பெருகிருக்கு அப்படிங்கறதும் முதலீட்டுல சமமான ஒரு பாதுகாப்புங்கிறத இந்த குறியீடு நமக்கு தெளிவா உணர்த்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. முதலீடு அப்படிங்கிறது வெறும் விலைய தாண்டிய ஒரு கணிதம். ஆமாம். இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பாரம்பரிய பங்குச் சந்தைகளும் இது போல விலைய மட்டுமே குறியீடா கொள்ளாம ஆட்டோ காம்பவுண்டிங் அடிப்படையிலான எண்ணிக்கை அளவீடுகளையும் பயன்படுத்த தொடங்குனா மார்க்கெட்டே வேற மாதிரி மாறிடும்.
கண்டிப்பா. நம்ம உலகளாவிய முதலீட்டு முறை எப்படி மாறும்னு கொஞ்சம் சிந்திங்க.